வாக்கு வந்து சொல்லப்போனால் டிஎம்கேக்கு தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அம்மா ஆட்சி இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ எடப்பாடி ஆட்சி மாறினால அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. அதனால் டிஎம்கே ஆட்சி வரத்துக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். நாம் தமிழர் கட்சி இருக்குதுன்ட்டு தெரியும், ஆனால் அது அந்த அளவுக்கு இன்னும் மக்களை மத்தியில் இன்னும் இப்போ வெளிப்படையில். அது அந்த கட்சியும் வரலாம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இருக்குன்னு தெரியும், சீமான் அவர் தான் இது பண்ணுறாருன்ட்டு. ஆனால் அவருக்கும் இருக்குண்ணா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்யூச்சர், அதாவது வந்து உங்களுக்கு பின்னாடி தலைவராக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? எடப்பாடியை பார்க்குறீங்களா இல்லை ஸ்டாலினை பார்க்குறீங்களா? பாராளுமன்றத்தில் இல்லை, வருகின்ற எலெக்ஷனில் அடுத்தடுத்து ஸ்டாலின் தான் வருவாருன்ட்டு எதிர்பார்க்குறேண்ணா. இப்போதைக்கு தலைவராக அவர் இது பண்ணலான்ட்டு தான் சொல்கிறேன். நான் பொலிட்டிக்கலாக சொல்கிறேன். நன்றி. நான் வணக்கண்ணா. வருகின்ற நாடாளுமன்ற எலெக்ஷனு, சட்டமன்ற எலெக்ஷனில் இப்போ வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. உங்கள் வாக்கு யாருக்கு? எங்கள் வாக்கு ரெட்டை இலைக்கு. நாம் தமிழர் கட்சி நமக்கு தெரியாது சார், தெரியாது. எடப்பாடி தான். அடுத்தது எந்த ஆட்சி வரும்? அதாவது மோடியா இல்லை ராகுலா? ராகுல் தான். அக்கா வணக்கங்க. வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன், உங்கள் வாக்கு யாருக்குக்கா? ரெட்டலி தான். ரெட்டலி தான்ப்பா, எப்பவுமே நாங்கள் ரெட்டலை தான். என்னுடைய வாக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணியான திமுகவுக்கு. அடுத்த பிரதமர் உங்களுக்கு மோடி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓ, ராகுல் காந்தி. மோடி ஆட்சி உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா இல்லையா? என்ன திருப்தி இருக்குது? என்ன செஞ்சிட்டார் மக்களுக்கு? மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யலை அவர். எங்கள் வாக்கு ஏடிஎம்கேங்க தாங்க. அதாவது வந்து மோடி வந்தால் நல்லா இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. அதாவது மோடி தான் எனக்கு பிரதமராக வரணும். அடுத்த பிரதமர் மோடி தான் வரணும். இளைஞர் 47 வருஷம் ஆனான் காங்கிரஸ்காரன். இந்த 5 வருஷம்தான் மோடி ஆனார். இப்போ வந்து 5 வருஷத்துல எல்லாம் செஞ்சிட முடியுமா? இன்னொரு 5 வருஷம் வாய்ப்பு கொடுக்கலாம். சரி, ஆனால் அந்த 5 வருஷம் உங்களுக்கு திருப்தி அடைக்குதா? கண்டிப்பாக. சூரியனுக்கு தான்ப்பா. சூரியனுக்கு தானா? வணக்கம் சார். சட்டமன்ற எலெக்ஷனு, பாராளுமன்ற எலெக்ஷனு இங்கே வருது. சட்டமன்ற இடைத்தேர்தல் எலெக்ஷன், உங்கள் வாக்கு யாருக்கு? வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. என்னுடைய வாக்கு என்றைக்குமே திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பமே ஏடிஎம்கே. எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மா வரைக்கும் எங்கள் குடும்பம் எல்லாமே ஏடிஎம்கே தான் சப்போர்ட்டு. நானும் ஏடிஎம்கே தான். மோடி வந்து நல்ல திட்டம் பண்ணுறதால அவர் லைக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி கட்சியான ஏசிஎஸ் அவர்களுக்கு தான் என்னுடைய வாக்கு. அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியிலையும் நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான் வாக்கு செலுத்துவோம். அதே மாதிரி நம்ம இவரை நாம் தமிழரை பற்றி கேட்டிங்கல்ல, அது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக நித்தம் அந்த மாதிரி தகுந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுவார் அவர். நான் தமிழ், நாமே தமிழர் என்பார். ஆர்கே நகர் தொகுதியில் போய் தெலுங்கு மொழியில் ஓட்டு கேட்பார். வேற என்ன அவரை பற்றி சொல்கிறது? இந்த வாக்கு வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் பிஜேபிக்கு வந்து வாக்களிக்கிறதா ஒரு ஐடியா இருக்குது. மோடியோட ஆட்சி இந்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? பரவாயில்ல, நல்ல வளர்ச்சி இருக்குது. எங்களுடைய வாக்கு வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு இரட்டை இலை சின்னத்தில் தான் வாக்களிப்போம். 5 வருடங்களாக நரேந்திர மோடியுடைய ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் வந்து போடுவது ரெட்டை இலைக்கு தான் எப்பவுமே. நாடாளுமன்ற இடைத்தேர்தல், சட்டசபை இடைத்தேர்தல், எந்த தொகுதி வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் ரெட்டை இலை தவிர வேறு எதுக்கும் போட மாட்டோம். அதாவது இப்போ போன 5 வருஷத்தில் அந்த மோடி ஆட்சி உங்களுக்கு வந்து திருப்தி அளிக்குதா? திருப்தியாக இருக்குது. பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை பற்றி சுத்தமாக எனக்கு அறவே தெரியாது. ரெட்டையில தான். இந்த 5 ஆண்டு காலம் மோடி ஆட்சி உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? திருப்தி. நாம் தமிழர் கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரெட்டையில, உதயசூரியன், இதுதான் நம்மளுக்கு தெரியும்.
அதை பற்றி. நன்றிண்ணா. மோடிக்கு ஏன்னாக்கா பெண்களுக்கு இலவசமாக கேஸ் கொடுத்துருக்காரு, மானியம் கொடுத்துருக்காரு, பல கோடி கேஸ் மானியம் கொடுத்துருக்காரு, வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க லட்சக்கணக்கில், எல்லா திட்டமும் கொடுத்துட்றாங்க. ஏழைகளுக்கு என்னென்ன திட்டம் வேணும் இப்போ கூட என்ன பண்ணிக்கிறாங்க, நலிஞ்சவர்களுக்கு 6000 வருஷத்துக்கு 3 டிவா கொடுக்குறாங்க. அதே மாதிரி கருவறையிலிருந்து கல்லறை போகிற வரைக்கும் அம்மாவனுடைய திட்டத்தில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. குழந்த வயிற்றில் இருந்தால் கூட அவங்களுக்கு, குழந்த பிறந்த உடனே அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வளர்ந்த பின்னாடி அதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தங்கமும் தாலிக்கு தங்கமும் துட்டும் கொடுக்குறாங்க. முழுவாமல் இருந்தால் அதுக்கு கூட சீர்வரிசை கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்துகிற மோடிக்கு, நாடாளுமன்றத்துக்கும், ரெட்டை இலைக்கு, அதிமுகவுக்கு, மாநிலத்துக்கும் கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். இந்த 5 ஆண்டு காலம் மோடி ஆட்சி உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? கண்டிப்பாக திருப்தி. 50 வருஷத்தில் செய்யாத சாதனையெல்லாம் இவர் செஞ்சுருக்கிறாரு. 50 வருஷமாக ஆட்சி பண்ண காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? இன்றைக்கி 25 கோடி பேருக்கு இது தரேன்னாங்க. இந்த 25 கோடி பேர் ஏழ்மையாக வச்சுருந்தது யார்? காங்கிரஸ் தான். 55 வருஷம் இருந்தாங்க. இவர் 55 மாதத்தில் சாதிச்சிருக்கிறார். இன்னும் ஒரு 55 மாதம் கொடுத்தா உலக அரங்கில் பாரதம் தலை நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கி கூட வல்லரசாக இருக்குது. தரையில் இல்லாமல் வான்வெளியில் கூட போர் நடத்தக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைக்கி உயர்ந்திருக்கிறோன்னா அதுக்கு காரணம் மோடி தான். நாம் தமிழர் கட்சி பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னா? அது கட்சியே இல்லைங்க. பிரபாகரன் பேர் சொல்லி ஊராக கலெக்ஷன் பண்ணி தோன்ற ஒரு இயக்கங்க அது கட்சி. நன்றிண்ணா. நாடாளுமன்ற எலெக்ஷனு, சட்டமன்ற இடைத்தேர்தல் எலெக்ஷனு நடக்க போகுது. உங்கள் வாக்கு யாருக்குண்ணா? எங்கள் வாக்கு ரெட்டலிக்கு தான். ரெட்டலிக்கு தான் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போன 5 ஆண்டு கால மோடி ஆட்சி உங்களுக்கு திருப்தி அளிக்குதா, இல்லை அது ஆட்சியை பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்து? இந்தா பிறக்கிறவன் ஒவ்வொருத்தனும் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு சின்ன எதிரானா ரெட்டையில தான். மோடின்றது அவருடைய ஸ்ட்ரென்த்து. என்ன சொல்கிறது, மோடி கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டமும் அருமையான திட்டம். நம்ம 5 ஆண்டு பின்னால் போகிறவங்க நம்ம சங்கதிங்க நல்லா இருக்கும். மோடி மீண்டும் வந்தால் நல்லா இருக்கும் இந்தியா. நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு கட்சியே கிடையாது. அது ஒரு கட்சியே கிடையாது. இரட்டலை தான் போடுவோங்க. 5 ஆண்டு கால மோடி ஆட்சி உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? இந்தியா வல்லரசு ஆகணும்னா திருப்பி மோடி வரணும். மோடிக்கு தான் வாக்களிக்கணும். நாம் தமிழர் கட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது கட்சியும் இல்லை, அவன் தலைவனும் இல்லை, அதுக்கு தகுதியானவனும் இல்லை. அவன் இந்துவும் இல்லை, தொழுகனும் இல்லை, நாட்டுக்கு துரோகி அவன். எங்கள் வாக்கு யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. நாம் தமிழர் கட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அரசியல் வாரிசு இல்லாத யார் தனி கேபினெட்டை நிற்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு. நன்றிண்ணா. திமுகவுக்கு தான். இந்த போன 5 ஆண்டு கால மோடி ஆட்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன கருத்து? ஒன்றும் இல்லை. நான் வணங்கண்ணா. வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல், நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. உங்களுடைய வாக்கு யாருக்குண்ணா? திமுக. இந்த போன 5 ஆண்டு கால மோடி ஆட்சி அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதனால் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. வணங்கா. வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷனு, சட்டமன்ற இடைத்தேர்தல், உங்களுடைய வாக்கு யாருக்கு? உதயசூரியனுக்கே எங்கள் ஓட்டு. 5 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து? டுபா குரு சூரியன். 5 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேஸ்ட் ஆகுது. நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி உங்களுடைய கருத்து? அவர் எதுவுமே பிரயோஜனமே இல்லை. அவரை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் வேஸ்ட் ஆகிறோம். நன்றிண்ணா. நான் வணங்கண்ணா. வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷனு, சட்டமன்ற இடைத்தேர்தல், உங்களுடைய வாக்கு யாருக்குண்ணா? திமுக. காங்கிரஸ். போன 5 ஆண்டு கால மோடி ஆட்சி பற்றி உங்களுடைய கருத்து? 5 ஆண்டு ஆட்சிகளில் எந்த ஒரு திட்டமும் செயல்படலை. ஏழை மக்களுக்கு 14 லட்சம் போடுறனார வங்கி கணக்கில் இது வரைக்கும் எந்த இதுவும் போடல. பண மாற்றம் ஏற்பட்டதெல்லாம் நிறையா ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இதில் யாருன்னா ஜிஎஸ்டின்றதுலேயும் ஜிஎஸ்டியில் நிறையா இதை நடுத்தர மக்கள் தான் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க.
எந்த ஒரு முதலாளித்துவமும் பாதிக்கப்படல. ஆனால் வந்து அவருடைய திட்டங்கள் எதுவுமே செயல்படாதனால நாட்டினுடைய சூழல் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு மக்களும் இன்றைக்கி வரைக்கும் அது எந்த ஒரு சூழ்நிலையும் முன்னேற்றம் இல்லை 2 ஆட்சினாலையும். ஆனால் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்னுடைய வாக்கை நாங்கள் அளிக்க இருக்கிறோம். உதயசூரியனுக்கு தான். இந்த போன 5 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து? அது எனக்கு தெரியல, அவரை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்போலேருந்தே கலைஞர் இதுலேயே வாழ்ந்துட்டேன், அதால் மற்றவங்களை பற்றி எனக்கு சொல்ல தெரியல. நன்றியா. போன 5 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து? கருத்துக்கு இப்போ எடுக்கணும் சொன்னால் இப்போ அவர் நல்லவர் விடுவாங்க, அதனால் வாக்கு அவருக்கு போடணுங்க. அதனால் நல்லது யார் நாட்டு செய்கிறாங்களோ என்னுடைய வாக்கு அவர் தான். நாம் தமிழர் கட்சி அதை பற்றி உங்களுடைய கருத்துனா? நாம் தமிழர் கட்சி பற்றி நம்மளுக்கு அவ்வளோவும் தெரியாது, ஆனால் பேசுகிற நல்ல கருத்து அவ்வளோதான். கடைசி சட்டமன்ற தேர்தல் நம்ம கடைசி குட்டி தலைவர் அவருக்கு நாங்கள் கவர்மெண்ட் அரசு ஊழியர் இருந்தாங்க, அரசு ஊழியராக ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து நல்ல பென்ஷன் வாங்குகிறேன். கவர்மெண்ட்டில் எனக்கு நல்ல சம்பளம் வாங்கியிருந்தேன். அது அவரால் தான் எனக்கு கிடச்சிது, என் குடும்பம் நல்லா பொழைச்சிது. அதனால் என் ஓட்டு என் குடும்பத்தை ஓட்டு அவருக்கு தான். அவருன்னா யார்? கலைஞர் குட்டித்தலைவர், கடைசி குட்டித்தலைவர் யார்? இந்த 5 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்துனா? மோடி பற்றி என்னக்கா தமிழ்நாட்டை எல்லாம் ஒடுக்குறாரு. அவருக்கு தமிழ்நாட்டு மக்களை பிடிக்கலையோ தெரியல, நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிற அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஓட்டுகள் செதுரும். தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக அவர் வந்து எந்த ஒரு இதுவும் வரலன்ற ஒரு கோபத்தை வச்சு தமிழ்நாட்டை ஒடுக்கலான்னு நினைக்கிறாரு. அதான் என் அபிப்பிராயம். உதயசூரியன் வாக்களி உதயசூரியன். போன 5 ஆண்டு கால மோடி ஆட்சி பற்றி உங்களுடைய கருத்து? மோடி ஆட்சியர் ஒன்றுமே செய்யலைங்க. எம்பி இங்கே இருக்கிற ஆள் அட்ரஸே இல்லைங்க. ஜனங்க வந்து ரொம்ப பெஜாராட்டிக்கிறாங்க. தொம்பு 2000 ரூபா பேங்க் போனாங்களோ ரொம்ப சத்தாங்க. என்ன விஷயம் ரொம்ப ஜனங்க வந்து ரொம்ப இன்னும் வந்து தலாக்குன்னு சொல்கிறாங்க. தலாக் அந்த ஆள் ரொம்ப டென்ஷனுங்க. எம்எல்ஏ விடாத எம்எல்ஏ சொல்கிறேன், 50 எம்எல்ஏ சொல்கிறேன், அட்ரஸே இல்லைங்க. பதவி இதுவுமே வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு திமுக வருது. சோனியா காந்தி இவங்க 40 சீட் நம்ம அடிக்கிறோம், 40க்கு திமுக அடிக்குதுங்க. சூரியனுக்கு போடுறாங்க சொல்லிச்சுன்னு நான் சூரியனுக்கு போட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போன 5 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து? அவர் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். அக்கா வணக்கங்கா. வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷனு இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், உங்களுடைய வாக்கு யாருக்குக்கா? என்னோட வாக்கு கருணாநிதிக்கு போடலான்ட்டு இருக்கிறோம். 5 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து? அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இன்னும் தெரியாது. திமுக தான் போடுவேன். போன 5 ஆண்டு கால மோடி ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து? ஒன்றும் அவர் செய்யலையா? நாங்கள் செய்யலை. என்ன செஞ்சுக்கிறாரு வெளியே? செய்யலையா? நானும் ரெட்டாளக்காரன் தான். ஆனால் இப்போ போகிற ஓட்டுனாக்கா நம்ம நாட்டுக்கு நல்லதாக செய்கிறோம். ஓகேங்களா? இந்த நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி உங்களுடைய கருத்தியா? சீமானே எனக்கு பிடிக்காது. நான் என்னத்தி சொல்கிறது?